ராஜ் வணக்கம். 2023ஆம் ஆண்டு 90 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யக்கூடிய நடவடிக்கையானது நடத்தப்பட்டு வருகிறது. அமலாக்கத்துறை தரப்பில் தற்போது கூடுதல் பத்திரிகை மற்றும் 26 கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குடைய விசாரணைக்காக சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வருகின்ற 19ஆம் தேதி மார்ச் 19ஆம் தேதி என்று பொன்முடி நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் அவர் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக இருக்கின்றார். 2006 முதல் 2011ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் அனுமதித்த அளவை விட கூடுதலாக செம்மண் வெட்டி அரசுக்கு ரூபாய் 28 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த வழக்கை அடிப்படையாக வைத்து இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடத்தப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கின் உள்ளே வந்தார்கள். அதற்கு பிறகு அமலாக்கத்துறை வசம் இந்த வழக்கு சென்ற நிலையில் இதில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டு அவர் வெளியே வந்தார். இந்நிலையில் தான் தற்போது 2006 முதல் 11ஆம் ஆண்டு 2011 இடைப்பட்ட காலத்தில் அனுமதித்த அளவை விட கூடுதலாக செம்மண் வெட்டி அரசுக்கு 28 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட முதல் வழக்கு, அதை அடிப்படையாக வைத்து அது சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இப்படி தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட வழக்கின் விசாரணையில் கிட்டத்தட்ட 90 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டதற்கு கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யக்கூடிய நடவடிக்கை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்ற நிலையில் வருகின்ற மார்ச் 19ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக பொன்முடி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் வருகின்ற 19ஆம் தேதி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் பொன்முடி ஆஜராக இருக்கின்றார். ராஜீவ்.